சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அதிமுகவிலிருந்து விலகியுள்ளதை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து விலகுவதாக இபிஎஸ் அவர்களுக்கு வைகை செல்வன் கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக வெற்றி பாதையிலிருந்து விலகி சென்று விட்டது என்று வைகை செல்வன் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக சமரசம் செய்ய முனைந்ததாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கட்சி அழிந்தாலும் தான் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் நல்ல தலைவர் அல்ல என்றும் கூட அந்த கடிதத்தில் வைகை செல்வன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், அந்த கடிதத்தில் வைகை செல்வன் அவர்கள் என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் தற்போது கட்சியில் இருந்து விலகுவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்துல பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒரு தலைவர் தானே அழிந்தாலும் கூட தனது கொள்கைகளும் இயக்கமும் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் இயக்கமும் கழக தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் நல்ல தலைவராக இருப்பதில்லை என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாம திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதன் மூலமாக திமுக எதிர்ப்பு நிலையில் இருந்த அதிமுக சமரச போக்கில் போனதால தனது அடையாளத்தை இழந்து விட்டதாகவும் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதன் காரணமாகவும் தனது வெற்றி பாதையில் இருந்து அதிமுக விலகி சென்று விட்டது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தேர்தல் களத்துல நான் தனித்து விடப்பட்ட நிலையிலும் கூட கழகத்திற்காக தேர்தல் பரப்புரையாற்றினேன். ஆனால் மரணத்தை விட கொடியது புறக்கணிப்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம வள்ளுவருடைய திருக்குறளை முன்னிறுத்தி மதியாதவருடைய பின் சென்று ஒருவர் உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாததால் கெட்டான் என்று சொல்படுதல் நன்று என்ற பேராசரின் வார்த்தைகளின் கீழ் படிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாணவ பருவம் தொட்டு ரத்தமும் சதையுமாக இருந்த இயக்கத்தோடு பணியாற்றி தற்போது விலக வேண்டிய சூழ்நிலையை எண்ணி பார்க்கையில் என் மனதில் ஏற்படக்கூடிய கடுமையான வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை என்பதை தெரிவித்து தற்போது அதிமுகவில் இருந்து விடைபெறுவதாக, அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போன செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய என் பழைய நினைவுகளை என்ன செய்வது என்று எனக்கே தெரியவில்லை என்பதையும் அவர் வருத்தத்தோடு கடிதத்தின் வாயிலாக விலகுவதாக குறிப்பிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதிமுகவில் தொடர்ந்து பல முக்கிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் விலகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் இணைந்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதைத்தான் தற்போது முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.